கோவிந்தபுரம் அப்படின்ற கிராமத்துல தீரஜ் சியாமலான்னு ஒரு தம்பதிகள் இருந்தாங்க. ஒரு நாள் தீரஜ் வயல்ல தன்னோட வேலையை முடிச்சிட்டு ரொம்ப களைப்பா வீட்டை பார்த்து நடந்தான். இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கணும், ரொம்ப களைப்பா வேற இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் நடந்து போயிட்டு இருந்தான். போற வழியிலே ஒரு சுடுகாடு வந்துச்சு. அந்த சுடுகாட்டுல இருந்து ஒரு சத்தம் கேட்டுது. அதை கேட்டு தீரஜ் அங்கேயே நின்னான். யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அந்த சுடுகாட்டுல இருந்து, என்ன உயிரோட இருக்கும் போதே மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டாங்க, என்ன காப்பாத்த யாரும் வரமாட்டாங்களோன்னு நினைச்சேன், நல்ல வேளை நீங்க வந்தீங்க, என்ன வந்து காப்பாத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டவுடனே தீரஜ் தன் கையில இருந்த மண்வெட்டிய வச்சு மண்ணை தோண்ட ஆரம்பிச்சான். அவன் தோண்டி பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை. என்னது இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் மனசுக்குள்ள, இனி இங்க நின்னா நமக்கு தான் ஆபத்து, இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போக ஆரம்பிச்சான். அவனோட மண்வெட்டியில ரத்தமா இருந்தது. அத அவன் கவனிக்காம வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த உடனே ஷியாமலா அந்த மண்வெட்டிய பார்த்து, என்னங்க மண்வெட்டியில ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி தீரஜ் கிட்ட இருந்து அந்த மண்வெட்டிய வாங்கினான். இது என்னாச்சு, இந்த மண்வெட்டியில இவ்வளவு ரத்தமா இருக்கு? எனக்கும் தெரியல, சரி என்னவா இருக்கும், நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஷியாமலா அந்த ரத்தத்தை துடைக்க ஆரம்பிச்சான். துடைச்ச உடனே அவளுக்கு ஒரு பேய் பிடிச்சிடுச்சு. ராத்திரி நேரம் ஆச்சு. கட்டில இருந்து எந்திரிச்ச ஷியாமலா உடனே ஒரு பயங்கரமான பேயா மாறிட்டான். இந்த ஊர்க்காரங்க எனக்கு பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவங்கள நான் பழி தீக்க போறேன், என்னைய ஊரை விட்டு விரட்டினீங்க, உங்களை கொல்ல போறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி வெளியே போச்சு. வெளிய ஒரு பொண்ணு கட்டில் போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அவளோட ரத்தத்தையும் குடிச்சு அவளையும் பேயா மாத்திடுச்சு அந்த பேய். பேய் பேயே என்னோட வந்து சேரு அப்படின்னு சொன்னான். அந்த 2 பேய்களும் சேர்ந்து 2 தலை பேய்களா மாறிச்சு. அத பார்த்துட்டு, நான் இனிமே நினைச்சது எல்லாத்தையும் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். மறுநாளும் இதே மாதிரி ஆச்சு. அவன் எந்திரிச்சு, இன்னைக்கும் நான் வெளியே போவேன் அப்படின்னு சொல்லி வெளியே போனான். அவ இப்படி பேயா மாறுறத ராமும் சோமும் வெளியே நின்று பார்த்துட்டாங்க. அது தீரஜோட மனைவி தானே, அவளுக்கு என்னாச்சு இப்படி இருக்கா பாக்குறதுக்கு, ஏதோ பேய் ஏதாவது பிடிச்சிருக்குமோ, இருந்தாலும் அவளுக்கு பேய் பிடிச்சது எப்படி தீரஜ்க்கு தெரியாம இருக்கும், இத பத்தி அவன்கிட்ட பேசணும், வா நம்ம அவன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தீரஜ் வீட்டுக்கு போய் அவனை எழுப்பினாங்க. உடனே தீரஜ் எந்திரிச்சு, என்னாச்சு 2 பேரும் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு ராமு தீரஜ் கிட்ட இத சொன்னான். தீரஜ், உன் மனைவி 2 தலை இருக்கிற பேயா மாதிரி வெளியே வந்தா, நாங்க அத பார்த்தோம், சும்மா கனவு கண்டதை வந்து என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னான். நிஜமாதான், உன் பக்கத்துல இருந்த உன் மனைவி இங்க, வெளியே வா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போனாங்க. அந்த பேய் வெளிய சுத்திட்டு இருந்தது. அது இன்னொரு வீட்டுக்குள்ள போய் இன்னொரு பொண்ணோட கழுத்தை நெரிச்சு அவளையும் பேயா மாத்திடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பேயும் அது கூட சேர்ந்து 3 தலை பேயா மாறிடுச்சு. அத எனக்கு 3 தலை வந்துடுச்சு, இனிமே இந்த ஊர் மக்களை நான் சும்மாவே விட மாட்டேன். அத அவங்க 3 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க.
அவங்க 3 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போதே அவ மனுஷியா மாறி திரும்பவும் போய் தூங்கிட்டான். இப்போ என்ன பண்றது? நம்ம நாளைக்கு ஒரு மந்திரவாதிய போய் பார்க்கலாம். அவங்க ஏதாவது வழி சொல்லுவாங்க. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அப்படியே பண்ணலாம். நாளைக்கு காலையிலே நம்ம கிளம்பி மந்திரவாதிய பார்க்க போலாம். மறுநாள் காலையில அவங்க 3 பேரும் ஊர் எல்லையில இருந்த மந்திரவாதிய பார்க்க போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அப்போ அந்த பொண்ணு பேயா மாறி எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்கா, அப்படிதானே? உம் என்கிட்ட ஒரு சக்திசாலியான வாள் இருக்கு. இத வச்சு அவளோட 3 தலைங்களையும் வெட்டிருங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் செத்துரும். அவங்க 3 பேரும் வீட்டுக்கு போனாங்க. அங்க ஷியாமலா பேயா மாறினான். தீரஜ் அந்த பேய்க்கு பின்னாடி போய் அதை பின்தொடர ஆரம்பிச்சான். ராமு சோமும் கூட அந்த பேயை பின்தொடர்ந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தீரஜ் அதோட முன்னாடி போய், என் மனைவிய விட்டு போயிடு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன். டேய், நீ என்னடா என்ன கொல்லுறது? நான் உன்னை கொல்றேன் பாருடா. அப்போ அந்த பேய் தீரஜ் கையில இருந்த அந்த வாளை பார்த்தது. அதை பார்த்த உடனே அந்த பேய், ஐயோ டேய், என்னடா இந்த வாளை வச்சு என்ன கொல்ல போறியா? வேண்டாம், நான் உன் மனைவி உடம்ப விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் அதோட தலைய வெட்டிடுறான். அந்த 3 பெண்களும் அந்த பேய் உடம்புல இருந்து